தஞ்சையை வென்ற சோழர்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுறேன் கேளுங்க. கிபி 850 தஞ்சையை வென்று சோழ சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறான் விஜயாலய சோழன். புலி எழுகிறது. அடிமைத் தலையை அறுத்த ஆதித்த சோழன் பல்லவர்களை வீழ்த்தி சுதந்திர புலிக்கொடியை பறக்க விடுகிறான். மதுரை கொண்டான் பராந்தகன் பாண்டியரை வென்று எல்லையை விரிவுபடுத்துகிறான். வெற்றியின் வேட்டை தொடங்குகிறது. குழப்பங்களுக்கு பின் அரியணை ஏறும் சுந்தர சோழன் பொற்காலத்திற்கான பாதையை செப்பனிடுகிறான். அருள்மொழிவர்மன் எனும் சூரியன் உதயமாகிறான். ராஜராஜனாக அரியணை ஏறி தென்னகம் முழுவதையும் ஆளுகிறான். வானை தொடும் தஞ்சை பெரிய கோயில் தமிழனின் கலைத்திறனை உலக வரலாற்றில் நிலைநிறுத்துகிறான் மாமன்னன் ராஜராஜன். கடல் கடந்த வீரன் ராஜேந்திரன் கங்கை வரை வென்று ஆசிய கடற்பரப்பில் சோழ ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறான். மக்களின் நாயகன் குலோத்துங்கன் வரிகளை நீக்கி சுங்கம் தவிர்த்த சோழன் என புகழப்படுகிறான். சிற்பக்கலையின் உச்சம் தாராசுரம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிற்பங்கள் தமிழரின் கலை பொக்கிஷங்கள். கிபி 1279 ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தாலும் 1000 ஆண்டுகள் கடந்தும் அந்த புலிக்கொடியின் வீரம் இன்றும் பேசப்படுகிறது.